ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஹ சுகம் போர்ட்டல் அப்படின்றது இது வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னாவது பார்த்து வச்சுக்கோங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். அட்லீஸ்ட் நீங்க இது என்ன அப்படின்றத மட்டுமாவது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய வீட்டு வசதி வங்கி, நேஷனல் ஹவுசிங் பேங்க் அவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ யார் பண்ணாங்க? இது வந்து பாதுகாப்புத்துறை, துணை ராணுவப்படை மற்றும் அரசு ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் கடன் வழங்கும் தளம், டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சோ யாருக்காகலாம்? இந்த பாதுகாப்பு துறையில உள்ளவங்களுக்கு, டிஃபென்ஸ்ல உள்ளவங்களுக்கு, துணை ராணுவ படையில உள்ளவங்களுக்கு மற்றும் அரசு ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? இதை யாரு தொடங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹவுசிங் பேங்க், NHB, தேசிய வீட்டு வசதி வங்கி இவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய வீட்டு வசதி நிதிக்கான உச்சகட்ட ஒழுங்குமுறை அமைப்பு. ஓகேங்களா? முக்கியமானது. முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொலைதூர பகுதிகளில், உயரமான எல்லை பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள், அரசு ஊழியர்கள் அவங்க வங்கிகளுக்கு நேர்ல செல்லாமலேயே எளிதாக வீட்டு கடன் பெறுவதற்கான, ஓகேங்களா, முக்கியமானது ஹவுசிங் லோன், வீட்டு கடன் பெறுவதற்கு அந்த வசதியை உறுதி செய்வதற்காக தான் இது ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 3 பாயிண்டும் முக்கியம். ஓகேங்களா? அறிமுகம் யாருக்காக, எதுக்காக, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட நோக்கம் என்ன, இந்த 3 பாயிண்டும் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்புறம் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் பாலமா இருக்குது. எப்படி அரசு ஊழியர்களுக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு இடையில ஒரு டிஜிட்டல் பாலமா இருக்குது. ஒருங்கிணைந்த சந்தை, அதாவது யூனிஃபைடு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா, பல்வேறு வங்கிகள் வழங்கக்கூடிய வீட்டு கடன் திட்டங்களை வந்து ஒரே இடத்துல ஒப்பிட்டு பார்த்து எது பெஸ்ட்னு சொல்லி நாமளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் இன்டகிரேஷன், டிஜிட்டல் மூலமாவே விண்ணப்பிச்சிடலாம், நேர்ல வங்கிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது. அதே மாதிரி குறைந்தபட்ச தரவு உள்ளீடு, இது என்ன சார் பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான டேட்டா நீங்க வந்து கொடுத்தாலே போதும், பேசிக் டேட்டா, அடிப்படை தகவல் கொடுத்தாலே போதும், அது மட்டும் வச்சு நமக்கு வந்து கடன் வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி பாதுகாப்பும் நமக்கு இதுல இருக்கு. ஆன்லைன் சாட், புகார்கள் வந்து இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்கு, குறை தீர்க்க எல்லாமே ஈஸியா நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இதான் முக்கியம். சோ ஃபைனலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஞாபகம் வைக்கிறது அட்லீஸ்ட் இந்த 2 மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் சுகம் போர்ட்டல் எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, NHB, நேஷனல் ஹவுசிங் பேங்க், தேசிய வீட்டு வசதி வங்கி. அட்லீஸ்ட் இது யாருக்கானது அப்படின்றதையும் கூட பாத்துக்கோங்க. இந்திய பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸா இருக்கலாம், துணை ராணுவ படை இருக்கலாம், பாராமிலிட்டரி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இவங்களுக்கானது அப்படின்றதையும் நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் போதுமானது.